வணக்கம். வாருங்கள் நேயர்களே, ஆன்மீக சிந்தனை யூடியூப் சேனலுக்கு உங்களை பேரன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது ஆன்மீக சிந்தனையாளர் திரு ரங்கராஜன் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அவரிடம் மீண்டும் ஆன்மீகம் பற்றிய ஒரு சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது நம்ம யோகா செய்வருடைய உணவு முறைகளுக்கும் ஜிம்னாஸ்டிக் போன்ற கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடிய உணவு முறைகளை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், இவங்களுக்கு என்ன நன்மை, அவங்களுக்கு என்ன நன்மை, யோகா செய்கிறவங்க சாப்பிட்ற உணவு முறைக்கும் ஜிம்னாஸ்டிக் செய்கிறவங்க சாப்பிட்ற உணவு முறைக்கும் என்ன நன்மைகள் உணவு முறையில், அதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். பேரானந்தம். இப்போது ஜிம் பயிற்சி செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் இப்போது வெஜிடேரியனுங்கிற இதில் வெஜிடேரியன் பாடி பில்டர்னே தனியாக இருக்கிறாங்க. ஃபாரினில் ஒருத்தர் தான் இருந்தார். அவர் இப்போ சமயத்தில் ஒரு 95 வயசுக்கு மேலே தான் அவர் இறந்தார். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் அழகாக வாழ்ந்துட்டார். தமிழ்நாட்டில் ஒருத்தர் மதுரை பக்கம் இருந்தார், வெஜிடேரியன் பாடி பில்டர். அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அது ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருக்குது. அவரை பற்றி பெருசாக ஒன்றும் எந்த தகவலும் வரல. அவங்களாம் நல்ல விதமாக வாழ்ந்து அழகாக வெஜிடேரியன் வெறும் சைவ உணவே சாப்பிட்டு ஆனந்தமாக பயிற்சியும் செஞ்சு தான் ஒரு பாடி பில்டர்னு நிரூபித்து கோப்பையெல்லாம் வாங்கி நல்ல விதமாக வாழ்ந்து போய் சேர்ந்துட்டாங்க. யோகா சாப்பிட்றவங்க மாதிரி அந்த வெஜிடேரியன் உணவுகளே சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல உடல் ஆரோக்கியமாக கட்டுமஸ்தான் உடலை வச்சுக்க முடியுங்கிற உதாரணம் 2 பேர் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. இதுக்கு இதிகாச காலத்தில் ஹனுமன் இருந்தார். மகாவதார ஹனுமன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவதார புருஷர் ஒரு பாடி பில்டரு, அதே சமயத்தில் ஞானம் நிறைந்த ஆத்ம ஞானம் நிறைந்த ஒரு கடவுளும் கூட. அவர் அஷ்டமா சித்திகள் தெரிஞ்சவர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். இன்னுமே வடநாட்டு பகுதியில் அவருடைய உணவு முறையை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோக பாதையில் இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா பசுமை உணவுகள்னு சொல்லுவாங்க. இந்த பசுமை உணவு பயிற்சி முகாம்கள்லாம் உங்களுக்கு கோயம்புத்தூர் பகுதியில், மற்ற தமிழ்நாட்டில், என்ன இப்போ தமிழ்நாட்டில் மெயினாக கோயம்புத்தூர் சென்னை பக்கம்லாம் நல்லா நடக்குது. கோயம்புத்தூரில் படையல் சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் பறவை பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் பவித்ரா இயற்கை யோகா மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது, மருதமலை அடிவாரம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் அது பொருட்களை வேக வைக்காம செய்து சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இல்லைங்களா? நோ ஆயில் நோ பாயில். அதான் அந்த மாதிரி உணவுகள் யோகா பயிற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஒரு அம்மா, அவங்க ஒரு நடுத்தர வயசு பொண்ணு தான். அவங்க ராஜயோக பிரம்மனான ராஜயோக பயிற்சி செய்கிறாங்க, பிரம்மகுமாரிகளுடைய பயிற்சி. அந்த பயிற்சி சாதாரண வெந்து போன உணவு சாப்பிட்டு பண்ணாவே அது நல்லா வேலை செய்யும். அவங்க அந்த பசுமை உணவு பயிற்சி செஞ்சுட்டு அந்த உணவு முறையை பயன்படுத்திட்டு அந்த பயிற்சி செஞ்சுக்கிறாங்க. சூட்சும சரீரம் அப்படிங்கிற ஒன்று அவங்களுக்கு கிடச்சிதா அவங்க சொன்னாங்க. அவங்களோட யூடியூப்பில் அவங்க வீடியோவில் வந்தது. எனக்கு சூட்சும சரீரம் கிடச்சிருச்சு, நான் என் உடம்புட்டே வெளியே வந்துட்டேன், ஒரு காற்று உடலாக நான் மாறினேன், பல அற்புதங்கள் நடக்குது, எனக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குதாங்க நான் உணர்ந்தேன் அப்படின்னாங்க. யோக பாதையில் இருக்கிறவங்களுடைய உணவு ஜிம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஒத்து வரும். கொஞ்சம் அளவு அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். இவங்க ஒரு கிண்ணம் மட்டும் சாப்பிட்டு, ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்குவாங்க யோக பயிற்சி செய்கிறவங்க. ஆனால் ஜிம் பயிற்சி செய்கிறவங்க, கடுமையாக உடல் உழைப்பு செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு யோக உணவு அளவு இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். பத்தாது. இன்னும் பழைய பாடி பில்டர்களுடைய வீடியோ பதிவெல்லாம் நான் பார்த்ததில்ல. பசுமை உணவு அவங்களும் எடுக்கிறாங்க. வாழைப்பழத்தை கட் பண்ணி போடுறாங்க, சில காய்கறிகளெலாம் கட் பண்ணி போடுறாங்க, எல்லா பழங்களும், எல்லா நட்ஸு, ட்ரை நட்ஸ், எல்லா உலர்வதிகளும், எல்லா உலர்பழங்களையும் போட்டு அவங்க சாப்பிட்றாங்க. நம்ம நாட்டு தேங்காய், அந்த தேங்காயை மட்டும் அவங்களுக்கு சேர்த்துக்க தெரியல. இங்கே பசுமை உணவு பயிற்சியில் பார்த்திங்கன்னா தேங்காயினுடைய பங்கு தான் அதிகம் இங்கே நம்ம இதில். அதனால தான் நம்ம இந்து கோயில்களெல்லாம் போனோம்னா தேங்காய் பழம் கொண்டு வர பழக்கம் இருக்குது. தேங்காய் விண்சக்தியை குறிக்குது, பழம் மண் சக்தியை குறிக்குது. பழத்தை கூட கழுவிட்டு தோலோடு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. மேல்காம்பு கீழ்காம்பை கட் பண்ணிவிட்டு பழத்தை தோலோடு கடித்து சாப்பிட்றது கழுவிட்டு. பிறகு தேங்காய் ஒரு துண்டு. இந்த ரீபோப்ளோவின்கிற அந்த பச்சையம் பழத்தை தோலோடு சாப்பிடும்போது தான் கிடைக்கும். பழங்களை தோலோடு சாப்பிட்டாதான் உங்களுக்கு அறுசுவைங்கிறது கிடைக்கும். ஓர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, இந்த 6 வகையான சுவைகளை சொல்லுவாங்கள்ல, அந்த அறுசுவையும் எல்லா பழங்களையும் தோலோடு சாப்பிடும்போது தான் கிடைக்கும். அதனால் இந்த உணவு இவங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் பாடி பில்டர்களுடைய உணவு சாப்பிட்றதுல ஒரு குறிப்பிட்ட உணவு யோக பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒத்து வராது.
அது அதை ஜீரணிக்க அவங்க வேற மாதிரி சில இதெல்லாம் கடுமையாக வேற அவங்க மாமிச உணவுகள் எடுக்கிறதுனால. ஆமாம், அந்த மாமிச உணவுகள் யோக பாதையில் இருக்கிறவங்களுக்கு சரி வராது. அந்த உணவு வந்து கரியமல வாயு, அது வந்து வெந்து போன உணவு தான் அதிகமாக கொஞ்சம் எடுப்பாங்க பாடி பில்டருக்கு. முக்கால்வாசி வெந்து போன உணவு தான், காவாசி தான் பசுமை உணவுக்கு வருவாங்க. இவங்க முழுக்கமே பசுமை உணவு தான் யோக பாதையில் இருக்கிறவங்களது. வெந்து போன உணவு எடுத்தாங்கன்னா இவங்க உறங்கும் நேரம் அதிகமாயிரும். யோக பாதையில் இருக்கிறவங்களுக்கு, யோக பாதையில் இருக்கிறவங்க மனோவேகம் வாயு வேகம் அதிகமாக இருக்கும். இது பாடி பில்டரில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். 4 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை யோக பாதையில் இருக்கிறவங்க ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. பாடி பில்டர் பயிற்சியில் இருக்கிறவங்களும் அப்படித்தான். 8 மணி நேரம் செய்ய வேண்டியதை 6 மணி நேரம் 7 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு மனோவேகம் வாயு வேகம். என்ன மனசு இந்த நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்னு மனசு என்ன முடிவு பண்ணதோ அந்த மனம் செய்கிற முடிவுக்கு உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கும். மனமும் உடலும் சமநிலையில் இருக்கும். இதுதான் மனோவேகம் வாயு வேகங்கிறது. சமநிலையில் இருக்கும். இங்கே மனசு வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் டாப்பில் இருக்கும், ஆனால் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காம இங்கே கீழேயே கிடக்கும். காரணம் அந்த உணவு சரியில்லைன்னு அர்த்தம். இதனால் அந்த உணவை வந்து இந்த மாதிரி பசுமை உணவெல்லாம் சாப்பிடும்போது அது வேறு லெவலில் நம்மளை கொண்டு போகும். நாம் நினச்சது சாதிக்கலாம். இந்த பாடி பில்டர்களுடைய வெந்து போன உணவெல்லாம் வந்து யோக பாதையில் இருக்கிறவங்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா, கரியமல வாயுங்கிற கழிவு காற்றுது அதில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள வந்து அடிக்கடி கொட்டாயி விடுறது. மூளைக்கு போகிற ஆக்சிஜன் பத்தாது, அடிக்கடி கொட்டாயி விடுவாங்க, தூக்கம் வர மாதிரி இருக்குதும்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பசுமை உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட வெயில் காலமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். அவங்களுக்குலாம் பெருசாக உபசம் பண்ணிக்காது. மூச்சு நாடி சுற்றி செய்யாமையே இப்போது இவ்வளோ மணி நேரம் இந்த பக்கம் மூச்சு நடக்குது, இத்தனை மணி சாயங்காலத்துக்கு மேலே இங்கே மூச்சு நடக்குதுன்றாங்க இல்லையா. அவங்க இந்த பசுமை உணவு எடுத்தாங்கன்னா 2 மூக்குலேயும் சமமாக மூச்சு நடக்கும். எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி சமமாக நடக்கும். 2 மூக்குலேயும் சமமாக மூச்சு இப்படி நடக்கும்போது ஆக்னி சக்கரை எப்போவுமே விழிப்பில் இருக்கும். அந்த தெய்வீக சக்கரங்கள்லாம் விழிப்பில் இருக்கும். சகசிராரகம் அப்படின்னு அந்த உச்சந்தலை சக்கரத்தை பற்றி பேசுனா போதும் இல்லை நினச்சா போதும் அப்படியே மலர்ந்துடும் அந்த சக்கரம். அது மலர்ந்து அந்த 1000 இதழ் தாமரை அப்படிங்கிற அந்த சகசிராரஸ்தலம் மலர்ந்து உடனே பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சு பிரபஞ்சத்தில் இருக்கிற வான்காந்த சக்தியை, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, வான்காந்த சக்தின்னு யோக பாதையில் சொல்லுவாங்க. அந்த வான்காந்த சக்தியை இழுத்து இந்த ஜீவகாந்த அணுக்களில் நிரப்பி தன்னை எப்பவுமே தெளிவாக பொலிவாக உற்சாகமாக பரவசமாக இன்பமாக சுகமாக சந்தோஷமாக ஆனந்த பேரின்ப போதையிலேயே மிதந்துட்டுருப்பாங்க. அது அந்த மாதிரி உணவுகள்லாம் நானும் சாப்பிட்டு அனுபவிச்சுக்கிறேன். இதுதான் இன்றைய எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். என்னுடைய அனுபவம் அதுதான். நான் அந்த மாதிரி சித்தர்கள் உணவு எல்லா உணவு முறைகளும் நான் கடைப்பிடிச்சிருக்கிறேன். ரொம்ப மோசமான உணவு முறைகளையும் நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா அதையும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். இந்த தெய்வீக பாதையில் இருக்கிறவங்களுடைய ஞான பாதையில் நான் வந்தக்கப்புறம் சித்தர்களுடைய உணவு முறை, சித்தர்கள் பார்த்திங்கன்னா பொங்கல், இப்போ கோயிலில் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒரு அக்கிரமம் பண்ணுறாங்க. சல்பர் வெள்ளத்தை போட்டு பொங்கல் பண்ணி கொஞ்சம் நின்றுக்கிறாங்க. கோயிலுக்கு அந்த வர்றதே வந்து ஒரு தெய்வீக உணர்வை மேம்படுத்துகிற ஒரு ஆரோக்கியமாக பிரசாதம் சாப்பிட்றது தான். அந்த பிரசாதத்துலேயும் சல்பர் வெள்ளத்துக்கு ஏதோ வெள்ளத்தையெல்லாம் கெமிக்கல் போட்ட வெள்ளத்துலையெல்லாம் சூப்பர் பாஸ்பேட்டு இதெல்லாம் போட்ட வெள்ளத்தை இவங்க பொங்கலாக்கி வச்சுக்கிறாங்க. சித்தர்கள் அடுப்பே பொத்தாமல் பொங்கல் செய்வாங்க. அதுதான் நோ ஆயில் நோ பாயில் முறை தான். எப்படின்னா உங்களுக்கு அவல் இருக்கு இல்லையா, கெட்டி அவல், அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வேண்டியது வரும். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது. அதில் நாட்டு சர்க்கரை தூவிக்க வேண்டியது. அப்புறம் தேன் ஒரு ஸ்பூனு, உலர்பருப்புகள்லாம் முந்திரி திராட்சை இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே சும்மா நெய்யில் ஒரு எல்லாம் அது நெய்யில் கூட வதக்க மாட்டாங்க, ஏன்னா அடுப்புக்கே கொண்டு போக மாட்டாங்களே. சும்மா எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு தேங்காய் துருவல் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு அவ்வளோதான் பெரட்டி கொடுப்பாங்க. இதுதான் பொங்கல். அந்த பொங்கலை சாப்பிட்டு முடித்த உடனே உங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு அமைதிக்கு வந்துடுவீங்க. அப்படியே பயங்கர அமைதியாவீங்க. அந்த மாதிரி பொங்கல் பசுமை உணவு சார்ந்த அந்த மாதிரி பொங்கல் அடுப்பு பற்றாமல் எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரியான நெய் ஊற்றாமல் இந்த மாதிரி பொங்கல் சாப்பிட்டவங்க தான் சாப்பிட்ட உடனே அமைதி அந்த கோயில்லே உட்கார்ந்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே என்ன பிரதிஷ்டை செஞ்சுக்கிறாங்களோ அந்த பிரதிஷ்டையோடு இணைஞ்சிருவீங்க. அந்த தெய்வத்தோடு என்ன மாதிரி சாமி வச்சுக்கிறாங்க அந்த தெய்வத்தோடு நீங்கள் இணைஞ்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி பிரசாதங்கள் சாப்பிடணும். எதுக்கு எடுத்தாலும் பெரிய அண்டாவை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டே உட்காண்ட்ருந்தீங்கன்னா வெந்ததை தின்னால் விளங்காமல் போயிரு. வெந்ததை தின்னவன் புத்தி விளங்காமல் போயிரு. வெந்ததை தின்னுட்டு விளங்காத பசங்க சாமி நாங்கள்லாம்
நாங்கள் ஒரு நாளைக்கு காட்டுக்கு தான் போகிறோம், சுடுகாட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாமரர்கள்லாம் ஒரு சொல்லிக்குவாங்க, அப்படி பேசிக்குவாங்க. நாங்கள்லாம் வெந்ததுன்னு விளங்காமல் சுற்றிட்டு இருக்கிற பசங்க, நீங்கள் ஏங்க எங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அதில் தான் நிறைய பேர்த்த நல்வழிப்படுத்த முடியாமல் தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், சாதுக்கள், முனிவர்கள், ரிஷிகள், இன்னும் எண்ணற்ற ஆன்மீக பெரியோர்கள், இறை தூதர்கள்லாம் கெஞ்சி கெஞ்சி பார்த்து யாரெல்லாம் வணங்கி வளைஞ்சு வந்தாங்களோ அவங்களெல்லாம் மேடேற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாரையெல்லாம் வராமல் ஏதோ வசனம் பேசிட்டு தப்பிச்சாங்களோ அவங்களுடைய மிச்ச எச்சங்கள் தான் இந்த ஜனத்தொகை. அவங்களுடைய வம்சாவளியினுடைய மிச்ச எச்சங்கள் தான் இந்த ஜனத்தொகை. இத்தனை பேர் அவங்களுடைய பரம்பரை வழி வந்தவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்களோ, எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை அடைஞ்சாங்களோ அதே தான் இன்னும் அவங்க பட்டதை விட நாம் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்தை அடையிறோம். அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுதான் அறியாமல், புரியாமல், தெளிவின்மை, நல்ல விஷயங்களுக்கு வளைந்து கொடுக்காம போனால் அது இப்படித்தான் ஆகும். இதுதான் என்னுடைய பதில். அப்போ நீங்கள் வந்து இந்த யோகா பயிற்சி செய்கிறவங்களுடைய உணவு முறை, ஜிம்னாஸ்டிக் போன்ற கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களுடைய உணவு முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம். பேரானந்தம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். வணக்கம். பேரானந்தம்.